இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்பொழுது படிங்கம்மா. இருங்க யாராவது ஒருத்தர் தெளிவாக இங்கே பாருங்க. விஜயம்புர பைபிள் எடுத்து இப்படி வச்சு படிக்கணும், அப்போ தான் தெரியும். படிமா. தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார், தயவு பாராட்டினார். ஆண்டவருடைய அன்பினாலே எல்லாரையும் நிறைத்தார், அன்பினாலே இழுத்து கொண்டார், ரட்சித்தார், பரிசுத்தப்படுத்தினார், ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார், எல்லாமே செஞ்சார். ஆனால் இன்னமும் ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கிற கூட்டம் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்குது. சபையிலையும் இருக்குது, சபைக்கு வெளியிலையும் இருக்குது. இந்த கூட்டத்துக்கெல்லாம் தேவன் ஒரு மகா கொடிய நியாய தீர்ப்பை கொடுக்க போகிற காலம்தான் இந்த கடைசி காலம். இப்போ நெருங்கிருச்சு. இதில் 7 கோப கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கலசம்னா என்னது? அங்கே ஒரு தண்ணி சக்கு இருக்கு பாரு, அதை எடுத்துகிட்டு வா. இந்த பிளாஸ்டிக்கில் கீழே இருக்கு பாரு தண்ணி சக்கு, அதை எடுத்து டக்குன்னு எடுத்துகிட்டு வா. அப்போது கோப கலசம்னா என்ன? இங்கே பாருங்க, இதுதான் கலசம், இதுதான் கலசம். இந்த மாதிரி கலசம் 7 தூதர்களுடைய கைகளில் 7 கலசம் இருக்குது. இந்த 7 கலசத்தை எடுத்து இந்த 7 கலசத்தையும் ஒவ்வொருத்தராக பூமியில் ஊற்ற போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பூமியில் ஊற்றும் போது இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தி. அல்லேலூயா. இப்போ இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம கவுத்தினோம்னா என்ன செய்யும்? கீழே ஊற்றும். அதே போல் என்ன பண்ண போகிறாருன்னா, இது மாதிரி 7 பேருடைய கையில் 7 கலசம் இருக்கு. இந்த 7 கலசத்தையும் ஒவ்வொருத்தனா ஊற்ற போகிறான். அப்படி பூமியிலே 7 கலசங்கள் ஊற்றப்படும் போது பூமியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 7 காரியத்தை பார்க்க போகிறோம். 7 வசன குறிப்புகளை சொல்கிறேன். அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையாக மனம் திரும்ப வேண்டிய இது காலம். இது இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அர்த்தம் புரியாமல் அநேகர் வாழ்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை இதுவரைக்கும் வாழ்நாளில் சபையில் பேசாத மக்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் பேசியிருப்பாங்க. எதை பேசியிருப்பாங்கன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு இனிக்குதுங்கிறதுக்காக அதை பேசியிருப்பாங்க. இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்னு எழுதியிருக்கும். ஒரு இனிப்பான வசனம் அதை சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எல்லாரும் வழக்கமாக சொல்கிறது. ஆனால் அந்த 7 கோப கலசங்களை குறித்து பரிசுத்தவான்கள் பல ஆண்டுகளாக சபைகளுக்கு, வளர்ந்த சபைகளிலே பேசி வருகிறார்கள். இந்த 7 கோப கலசங்கள் நம்ம மேலே ஊற்றப்பட போகிறது. நம்ம மேலேன்னா என்ன? யார் மேலே? முதல்ல பாஸ்டர் மேலே ஊற்றணும் அப்படின்னு நினைக்காத. அல்லேலூயா. அந்த நாட்களிலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட சபை, ஆயத்தப்படுத்தப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட சபை மேலே இருக்கும். அந்த சபையில் இல்லாதவர்கள், இந்த பூமியிலே தேவனுக்கு கீழ்ப்படியாத ராஜாக்களும் ஆசாரியர்களும், தேவனுடைய வேதத்தை அறிந்தவர்களும், தேவனுடைய வேதத்தை கற்றுக்கொண்டவர்களும், தேவனுடைய வேதத்தின்படி சபைக்கு போனவங்க வந்தவங்க ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாத இருந்தவங்க எல்லார் மேலேயும் அந்த ஊற்றப்படுகிற கோப கலசம் இறங்க போகுது. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. முதலாம் தூதன் போய்
தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள், மிருகம் என்று சொல்கிற இடமெல்லாம் பார்த்துங்க அந்தி கிறிஸ்து. மிருகம்னு சொல்கிற இடமெல்லாம் யார்? அந்தி கிறிஸ்து. மிருகத்தின் முத்திரையை, அந்த 666 தரித்தவர்கள், படிமா, அதன் சொரூபத்தை, அதன் முத்திரையை தரித்தவர்கள், அதன் சுரூபத்தை வணங்கினவர்கள். கொடிய புண்ணு உண்டாச்சான். கொடிய புண்ணு முதல்ல உண்டாக போகுது. முதல் கலசம் இந்த பூமியில் ஊற்றப்படும் போது ஒவ்வொருத்தர் மேலேயும் கொடிய புண்ணு உண்டாகுமா. சாதாரணமாக அடிபட்ட புண்ணே நம்மளால் தாங்க முடியாது. கொடிய புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. முதல் கலசம் ஊற்றப்படும் போது இந்த பூமியில் இருக்கிற கீழ்ப்படியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், சத்தியத்தை அறிந்தும் அதற்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்கள், சத்தியத்திற்கு தங்களை விட்டு கொடுக்காதவர்கள், சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள், சத்தியத்தை பேசினவர்களை கொன்றவர்கள், சத்தியத்தை பேசினவர்களை சிறைப்பிடித்தவர்கள், அத்தனை பேர் மேலேயும் கொடுமையான புண்ணு உண்டாகும். இதில் கீழ்ப்படியாதவன்னு தொடங்கி, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவன்னு தொடங்கி, சத்தியத்தை அழிக்க பிரயாசப்பட்ட அத்தனை பேர் மேலேயும் பயங்கரமான புண்ணு உண்டாகும். கொடிய புண்ணு, உஷ்ணம், பயங்கர புண்ணு. தாங்க முடியுமா? அல்லேலூயா. முதல் கலசத்தை ஊற்றும்போது இப்படிப்பட்ட கொடிய சம்பவம் நடக்குது. இன்றைக்கி எவ்வளவோ சொல்கிறோம், பிரதர் மனம் திரும்புங்க, பிரதர் எப்படியாவது ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்குங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போது, சீக்கிரம் காலம் சமீபமாகிடுச்சு, இது பொல்லாத காலம் சமீபமாக இருக்குது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது என்று எவ்வளவு சொன்னாலும் வந்து சபையில் உட்காந்துட்டு கம்முன்னு போகிறது. அதுக்கு பணியறதும் இல்லை, பயப்படுறதும் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்துங்க. 2வது 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே, அதாவது கடல்ல ஊத்துறான். முதல்ல பூமியில ஊத்திட்டான், இப்ப சமுத்திரத்தில் ஊத்துறான். அந்த சமுத்திரத்தினுடைய ரத்தம் முழுவதும் செத்தவனுடைய ரத்தம் போல, சமுத்திரத்தினுடைய தண்ணி முழுவதும் செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிட்டு. செத்தவன் ரத்தம் பார்த்துருக்கீங்களா? செத்தவன் ரத்தம் பார்த்துருக்கீங்களா? செத்து போனவனுடைய ரத்தம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். பார்க்கல, நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா இறந்துட்டார். கழுவி குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி வைக்கும்போது அங்கே ஏதோ சில புண்ணுகள் ஏற்பட்டு அதுலேருந்து ரத்தம் வலியுது. அப்போ எனக்கு மனசில் ஒரு பாரம், ரத்தம் இருக்கிற அளவுக்கு உயிரோடு தானே இருக்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு உணர்வு வந்தது, செத்தவங்கள்ட்டையும் ரத்தம் இருக்கும், அது உழுவும். செத்தவனுடைய ரத்தம் எப்படி இருக்குது தெரியுமா? சிகப்பாகவும் இருக்காது, அது இயல்பாக இருக்கிற ரத்தம், உயிருள்ள ரத்தம் மாதிரி இருக்காது. அது ஏதோ ஒரு மங்களாகவும் ஒரு கருப்பாகவும் அப்படி இப்படி கலந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சமுத்திரத்தினுடைய சகல தண்ணியும் அப்படி ஆயிடுச்சு. படிமா. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. முன்னால் 3ல் 1 பங்கு மாண்டுச்சு இல்லையா? இப்போ எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையுமே க்ளோஸ். படி. இருக்கட்டும். இப்போ 2ஆம் தூதனை நம்ம பார்த்துட்டோம். 2ஆம் தூதன் என்ன பண்ணிட்டான்? சமுத்திரத்து மேலே இந்த கலசத்தை ஊற்றிட்டான். அல்லேலூயா. அதுக்குள்ளே தூக்கி கொண்டு போய் வச்சுட்டான். எடுத்துகிட்டு வந்துங்க வை. அல்லேலூயா. 2ஆம் கலசம் ஊற்றப்பட்டு விட்டது. இப்போ 3ஆம் கலசம் ஊற்றுறதுக்கு முன்னால் இந்த 2ஆம் கலசத்தில் கடல் முழுக்க என்ன ஆகி போச்சு? இப்படி வை. கடல் முழுக்க என்ன ஆகி போச்சு? செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு தூதனுடைய கலசத்தில் இருக்கிறவை ஊற்றப்படும் போது செத்தவனுடைய ரத்தம் போல் எல்லாமே என்ன ஆகுது? எல்லாமே என்ன ஆகுது?
செத்த உடனே பிராணிகள் மொத்தமே செத்து போச்சு. கீழே செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிடுச்சு. அப்படி ஆன உடனே மீன்கள் பிராணிகள் மொத்தம் கடலில் வாழும் எல்லாமே என்ன ஆகி போச்சு? மாண்டு போச்சு. அல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாம் நடக்க போகிறது, நடந்துட்டது இல்லை, நடக்க போகிறது. கதை இல்லை, கட்டுக்கதை கிடையாது. நடக்க போகிற சம்பவத்தை எழுதி வைத்தது. அல்லேலூயா. சரி, 3ஆம் தூதனை நாம் பார்க்க போகிறோம். 16:3. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாக மாறிடுச்சு. பூமியில் தண்ணியாடா குடிக்கிறீங்க? நான் கொடுத்த தண்ணியும் குடிச்சுவிட்டு நான் உண்டாக்கின சமுத்திரத்தில் மீனும் பிடிச்சி நல்லா சாப்பிட்டு கடலில் கப்பலில் பிரயாணம் பண்ணி சொகுசாவாக வாழ்கிறீங்க. என்னை மட்டும் ஏற்றுக்க வேண்டாம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனால் சமுத்திரத்தில் உள்ள மீன் வேணும், சமுத்திரத்தில் உள்ள நண்டு வேணும், சமுத்திரத்தில் உள்ள இறால் வேணும், விரால் வேணும், எல்லாம் தின்னுக்கிற, பூமியில் பிரயாணம் பண்ணுற, உனக்கு குடிக்கிறதுக்கு நீரூற்றுகளை நான் கொடுத்தேன், அதையும் குடிச்சிக்கிற, ஆறுகளை உண்டாக்கின, ஆறுகளில் போய் பிரயாணம் பண்ணுற, ஆறுகளில் குளிக்கிற. இப்போ எதில் குளிப்பை பார்க்கலான்னு எல்லாத்தையுமே ரத்தமாக்கி விட்டேன். எத்தனாவது கலசம் ஊற்றின உடனே? 3ஆவது கலசத்தை ஊற்றின உடனே எல்லா ஆறுகள் நீரூற்றுகள், நீரூற்றுனா என்னது? கிணறு. கிணத்து தண்ணியும் ரத்தமாகி போச்சு, ஆற்று தண்ணியும் ரத்தமாகி போச்சு. அல்லேலூயா. இது நடக்க போகிற சம்பவம், மிக பயங்கரமான கொடிய சம்பவம் நடக்க போகுது. இதில் 3ஆவது சம்பவம் தான் நான் சொல்லியிருக்கேன். அருமையானவர்களே, மனம் திரும்பாதவங்க மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க. இது கடைசி காலம், இது உங்களுக்கு ஃபைனல் நாட்கள், கடைசி நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபைனல் டேஸஸ். கொஞ்சம்தான் நாட்கள் இருக்கு. இந்த கொஞ்ச நாட்கள்லையே நடக்க போற சம்பவத்தை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் தூதன் உடைத்த உடனே தண்ணிக்கு முடிவாயிடுச்சு. தண்ணிக்கு முடிவு பண்ணிட்டாரு. மனிதன் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை தேவன்தான் உண்டு பண்ணினார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். நீ எந்த சாமி போய் கும்பிட்ட, எங்க ஓடுன, எங்க போய் மொட்டை அடிச்ச, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லு. நல்லா இருந்த காதை குத்துனேன், நல்லா இருந்த மூக்க ஓட்ட போட்டேன், நல்லா இருந்த மொழியை கத்திரிச்சு விட்டேன், ஒழுங்கா வஸ்திரம் போட்டவன கவர்ச்சி வஸ்திரம் போட்டேன், எல்லாம் ஆடுன, எல்லாமே பாடினவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்துச்சு. இதெல்லாம் அனுகூலமெல்லாம் யார் உண்டு பண்ணுறது? ஏசப்பா தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். அனுகூலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இயேசு வேண்டாம், அனுகூலத்தை பிடுங்கி விட்டுற போற. தண்ணி தான் முக்கியமானது. என்ன சொல்லுவாங்க? எப்பா சாப்பாடு இல்லாட்டாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டாலும் உயிர் வாழ்ந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கடைசி கட்டத்தில். அது கூட இல்லாமல் பண்ணிடுவாங்க. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தயவு செய்து நீங்கள் எச்சரிப்படையணும். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய காலங்கள்லாம் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. இது என்னைக்கு நேற்று இல்லை, நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசியிருக்கேன். சில தேவனுடைய மனிதர்கள் பேசும்போது வாலிப பிள்ளைகள் உடனே ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுத்தோடனே இருமா கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன பண்ணலாம், எடுக்கலாம், அவங்க கொஞ்சம் ஞான ஸ்நானத்தை குறித்து கொஞ்சம் கற்றுக்க அப்படின்னு சம்பவங்களை சொல்லும்போது அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? பிள்ளைங்க, அப்போ நாங்கள் வருகையில் கைவிட பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுத்து பிடிவாதமாய் ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ள உயர்ந்த நிலையில் இருக்காங்க.
ஆண்டவருக்காக இன்று வரை வாழ்கிறாங்க. நானும் பார்க்குறேன். அதில் பலர் ஊழியக்கார அம்மாமார்களாக மாறியிருக்காங்க. பலர் குடும்பமாகி நல்ல வேலை வாய்ப்புகளில் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த பூமியிலே நடக்க போகுது. பொய் இல்லை, கட்டுக்கதை இல்லை, கற்பனை இல்லை, புராணம் இல்லை, இது அல்லேலூயா இதிகாசம் இல்லை. ஜீவனுள்ள தேவன் அவ்வப்போது நடக்க போற சம்பவத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினதை முத்திரை போட்டு இப்போ உடைச்சிட்டு இருக்க. இது பைபிள் ஒரே ஒருத்தர் ஒரே நாளில் உட்காந்து, இல்லைன்னா ஒரு 4 வருஷம் உட்காந்து கதை எழுதின கதை மாதிரி இல்லை இது. அல்லேலூயா 40 பேருக்கு அதிகமானவங்க எழுதின புத்தகம் இது. 40 பேரும் ஒரு மொழியை சேர்ந்தவங்க இல்லை, 40 பேரும் ஒரே இடத்தில் உள்ளவர்களும் அல்ல, பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்கள். அல்லேலூயா. சிலர் எழுதி மண்கூட்டுக்குள்ளே வைத்து அதை குகைகளுக்குள்ளே போட்டுவிட்டு யுத்தத்தில் மடிந்தார்கள். சிலர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல கேட்டு அதை எழுதி அப்படியே தோல் சுருளை போட்டுவிட்டு போனார்கள். சிலர் அதாவது கற்பலகைகளில் எழுதினார்கள். இவைகளெல்லாம் பல நூற்றாண்டுகளாக சேகரிக்கப்பட்டு தேவ ஆவியினால் நல்ல வழிகாட்டப்பட்டு என்ன இடத்துல இருக்கு அப்படின்னு இதெல்லாம் எடுக்க சொல்லி பரிசுத்தவான்களுக்கு தேவன் வழிகாட்டி அவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து, முதலில் அது தோல் சுருளாக இருந்தது. பின்பு முதலில் புத்தக வடிவிலே மொழிபெயர்க்கப்பட்டது. புத்தக வடிவிலே கொண்டு வரப்பட்டது. மூல பாஷையில எபிரேய கிரேக்கு என்ற மூல பாஷையில என்ன செய்யப்பட்டது? மொழிபெயர்க்கப்பட்டது. அல்லேலூயா. இது சாதாரணமான வேதாகமம் இல்லை. பரிசுத்த வேதாகமங்கிறது மனுஷனால கற்பனை பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து எழுதினது இல்லை. பல்வேறு மொழிகளைச் சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பல இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் விஸ்தாரணம், ரொம்ப தூரங்களிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இவர் எழுதுறதை பற்றி அவருக்கு தெரியாது, இன்னொருத்தர் எழுதுனது இன்னொருத்தருக்கு தெரியாது. அப்படி ஆயிரக்கணக்கான மைல்கள் ஒவ்வொருவரும் இருந்த இடம். இதையெல்லாம் என்ன இடத்துல இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் மனப்பூர்வமாய் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு காட்டி வெளிப்படுத்தி அதை சேகரித்து அதை எழுதினார்கள், ஒன்று சேர்த்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி தான் இந்த பைபிள் வந்திருக்கு. அதில் தான் இந்த கடைசி காலத்தை பற்றி யோவான் என்கிற அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷந்தான் இந்த விசேஷந்தான் இந்த பார்க்கிற 16ஆம் அதிகாரம். அல்லேலூயா. சரி, 4வது என்ன முத்திரையை உடைக்க போகிறார்? பாப்பாக்க போகிறப்ப இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்போ